சென்னையிலிருந்து குமரி திருவனந்தபுரத்திற்கு பயணிகளை ஏற்றி வந்த தனியார் ஆம்னி பேருந்து பாதி வழியில் வாகனம் பழுது என கூறி பயணிகளை இறக்கிவிட்டதால் ஏமாற்றம் அடைந்த பயணி ஒருவர் பேருந்து ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு ஏராளமான தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் தினசரி ஏராளமான பயணிகள் பயணம் செய்து வரும் நிலையில் சூழ்நிலைக்கு ஏற்ப பயண டிக்கெட்களின் விலையை தனியார் பேருந்து நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு இயக்கப்பட்ட தனியார் ஆம்னி பேருந்தில் குமரி மாவட்டம் தூத்தூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் அவரது மனைவியுடன் பயணம் செய்துள்ளார். 14ஆம் தேதி மாலை சென்னையிலிருந்து கிளம்பிய பேருந்து 15ஆம் தேதி காலை களியங்காவிளை பகுதிக்கு வரும் என்று நேரம் குறிப்பிட்டிருந்த நிலையில் மதியம் 12 மணி அளவில் படந்தாலுமூடு பகுதிக்கு வந்த பேருந்து திடீரென பழுதானது என கூறி பேருந்தை ஓரம் கட்டிய ஓட்டுநர் பேருந்தில் இருந்த பயணிகளை கீழே இறக்கிவிட்டு இதற்கு மேல் போகாது, மாற்று வாகனத்தில் செல்லுங்கள் என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் செய்வதறியாமல் திகைக்க ஆம்னி பேருந்து ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். அதற்கு ஊழியர்கள் தரைக்குறைவாக பேசி நீதிமன்றத்திற்கு சென்றாலும் தங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று கூறியுள்ளனர். இதனால் ஏமாற்றம் அடைந்த வழக்கறிஞர் நடந்தவற்றை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வைரலாக்கியுள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.